பிரியமானவர்களுக்கு பிரியமுடன் அமர் மகேந்திரன். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு சூப்பரான ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. மொத்தம் அது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு, 9.5 சென்ட் லேண்ட் இருக்குது. கிழக்கு பார்த்த வீடு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸு. இது வந்து நல்ல ஒரு பெரிய கார் பார்த்த அளவுக்கு உள்ள கார் பார்க்கிங்கு. அடுத்தாப்பில் நல்ல ஒரு சிட் அவுட்டு. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோம்னா சூப்பரான ஒரு பெரிய ஹாலு. இது மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 16 மேலே தான் இருக்கும். ஒரு தோராயமான ஒரு மதிப்பு தான். ஸோ அதில் லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு டைனிங்கு, அப்படியே பக்கத்தில் கிச்சனு, எல்லாமே நீட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்க. ஹால்லேருந்து இது பார்த்திங்கன்னா ஒரு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூஜா ரூமும் இருக்குது. பூஜா ரூம் வந்து ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூம் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காட்டெலாம் வந்து அந்த செவத்துலேயே வந்து அட்டாச் பண்ணி காட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு. நல்ல ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எலிவேஷனு, ஆர்கிடெக்சர் ஒர்க்காக இருக்கட்டும், ஃபால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும், லைட்டிங் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாகமலை புதுக்கோட்டையில் இப்படி ஒரு சூப்பரான ஒரு வீடு இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கிடைக்காதுங்க. அந்த இடத்துல சென்ட் மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா போகிற இடம். 9.5 சென்ட் லேண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூம்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ இதான் பெரிய விஷயம். வீட்டுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் வந்தோடனே ஒரு காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. ஸோ அவங்க பெருசாக யூஸ் பண்ணதே இல்லை போல தெரியுது. இது மேலே போகிற ஸ்டேர் கேஸு, மேலே மாடிக்கு போகிறது. மாடியில் போய் நின்று பார்த்தோம்னா அழகான நல்ல ஒரு சொல்லப்போனால் அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க. சூப்பராக நல்லா இருக்குது. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அழகான அந்த மலை, அது என்ன சொல்கிறது, நம்ம அந்த சமணர் மலை, அந்த மலை தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் இருக்குது இந்த வீடு. வீடு கட்டி ஒரு 4-5 வருஷம் ஆகுது. ஸோ வாங்குறவங்க வாங்கி ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு லைட்டாக மராமத்து மட்டும் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது மேலே இருக்க ஒரு தியேட்டர் ரூம்பு, ஒரு அழகான ஒரு தியேட்டர் செட்டப்பை ரெடி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ரூம்பு, அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. வீட்டோட ப்ரைஸ் 1,35 லட்ச ரூபா வருது. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் இனிய தமிழ் மக்களே, அமர் அவன் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான். உள்ள போனா அவ்வளவு கண்டென்ட் வச்சிருக்கான். ஷாக் ஆகிட்டேன். இங்க ஒரு உலகத்தை சிருஷ்டிட்டு இருக்கான். இப்ப நாம இங்க இருந்து சென்னைக்கு போனோம். நாங்கள் சென்னைக்கு வர்றோமோ இல்லையே, நாங்கள் சென்னை இங்க உண்டாந்துட்டுங்கிற மாதிரி ஒரு உலகத்தை சிருஷ்டி அமர் ஸ்டுடியோ. மக்களே, உங்க வீட்டு விசேஷத்துல நீங்க வாழை மரம் கட்டுங்க, இல்ல ஆலமரம் கட்டுங்க. சைவ சாப்பாடு போடுங்க, இல்ல அசைவ சாப்பாடு போடுங்க. தங்க நகை போடுங்க, இல்ல வைர நகை போடுங்க. ஆனா போட்டோகிராஃபி மட்டும் நம்ம மதுரை அமர் ஸ்டுடியோவுக்கு நீங்க புக் பண்ணியே ஆகணும்.